மகன் இறையாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பி அன்பாக ஆண்டவருடைய ஞாயிறு திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறு பலியில் நாம் கூடியுள்ளோம். நாம் கூடியுள்ள இப்பலியினூடாக ஆண்டவருடைய நேரடி பிரசன்னத்தை நம் வாழ்வில் சந்திக்கவும், அவரோடாக ஆற்றல் பெறவும், அந்த ஆற்றலின் வாயிலாக அவரின் சாட்சிகளாகவும் வாழ தொடரும் பலியில் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியிலே உலக அமைதிக்காகவும் நம் திருத்தந்தை லியோ அவர்கள் மேற்கொள்கின்ற சமாதான முயற்சிகளுக்கான செயற்பாடுகள் வெற்றியடையவும் திருப்பலியில் வேண்டுதல் புரிவோம். தூயமறை நிகழ்வை கொண்டாட கூடியுள்ள நாங்கள் தகுதியாக பலியொப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆற்றல் மிகு வல்லவரே
மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியையும் மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 தொடக்கம் 22, 33 வரை. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உன் தூயவனை படுகொலியினில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குலமுதுவராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவர் அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன்.
இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பை படுகொலியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவிற்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 13 தொடக்கம் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யாரென்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக,
எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டுத்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களுள் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறு திருப்பலியில் கூடி ஆண்டவருடைய வார்த்தையை படித்துள்ளோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி இறைவாக்கானது லூக்கா நற்செய்திக்கு மட்டும் உரித்தான ஒரு சிறப்பான பகுதியாகும். இயேசுவின் 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கின்ற ஒரு ஊரை நோக்கி பயணிக்கின்றார்கள். இதனை குறித்து விவிலிய ஆசிரியர்கள் இந்த பகுதியை குறித்து சொல்கின்ற பொழுது, இப்பகுதியானது வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட இறை அனுபவம் நிறைந்த ஒரு இறையியல் பகுதியாகும் என்று சொல்கின்றார்கள். அவை இயேசுவை நேருக்கு நேராக சந்தித்து கொண்ட
என்கவுண்டரிங் வித் த லார்ட், ஆண்டவரை நேருக்கு நேராக சந்தித்து கொண்ட ஒரு அனுபவ பகுதி என்று இதனை குறித்து விவிலிய ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். எருசலேம் இருந்து எம்மாவு 11 கிலோமீட்டர் என்று வாசிக்க கேட்டோம். எருசலேம் கிழக்கு பகுதியில் இருந்தது. அதனுடைய மேற்கு பகுதியில்தான் எம்மாவு என்ற நகரம் அல்லது ஊர் இருந்தது. உதாரணத்திற்கு மட்டக்களப்பு கிழக்கு பகுதி என்றால் கொழும்பு இதனுடைய மேற்கு பகுதி. அவ்வாறு இருந்த 2 ஊர்கள். அதனை இன்னொரு குறியீட்டு அடையாளமாக விவிலிய ஆசிரியர் இங்கு பயன்படுத்துகின்றார். என்ன குறியீட்டு அடையாளம்? கிழக்கில் சூரியன் உதிக்கும், பகல் வெளிச்சம் உள்ள பகுதி. எருசலேம் வெளிச்சம் சூரியன் உதிக்கும் பகுதி. எம்மாவு மேற்கு பகுதி, சூரியன் மறையும் பகுதி, இருள் கவுகின்ற பகுதி, இருள் சூழ்ந்து கொள்கின்ற இடமாக இருக்கின்றது. இந்த சீடர்கள் அனைவருமே இயேசுவினுடைய இறப்பு, பாஸ்கா மறைபொருள் உயிர்ப்பின் பிற்பாடு இருள் சூழ்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். அவர்களால் இயேசுவின் உயிர்ப்பு என்கின்ற மறைபொருளை நம்ப முடியவில்லை. அதிலே அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தது. எனவே பயந்து நடுங்கி எருசலேமில் ஒளியில் இருந்தாலும் அறைகளை மூடிக்கொண்டு அவர்கள் உள்ளே தங்கியிருந்தார்கள். அவ்வாறு தங்கியிருந்தவர்கள் இருவர்கள்தான் எல்லாமே முடிந்தது, எல்லாமே மங்கி போய்விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது என்று எண்ணி அங்கிருந்து அகன்று மேற்கு பக்கமாக எம்மாவுக்கு செல்கின்றார்கள். இன்னும் இருளை நோக்கி அவர்களுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்தின் பொழுது அவர்கள் வழியிலே உரையாடி கொண்டு செல்கின்றார்கள். அவர்களோடு அந்த உரையாடலிலே ஒரு வழிப்போக்கராக இயேசு கிறிஸ்து இணைந்து கொள்கின்றார். அவ்வாறு இணைந்து கொண்ட பொழுதும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனாலும் வழியில் உரையாடுகின்ற பொழுது நாளாந்த நடவடிக்கைகளை பற்றியெல்லாம், அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் பற்றி பேசுகின்றார்கள். நாங்களும் ஒருவரோடொருவர் 2-3 பேர் கூடி போகக்குள்ள பலவற்றையும் பேசுவோம். அதே போல் இப்போ இந்த நாட்களில் பேசுகிறோன்னா நல்லா வெயில் அடிக்குது, வெளியே போகலாம் இருக்குது, வெக்கையாக இருக்குது, இப்படி பேசுவது போல அவர்களும் உரையாடி கொண்டு போகின்றார்கள். அந்த உரையாடலில் இயேசுவும் இணைந்து கொள்கின்றார். அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவே முடியவில்லை. அந்த உரையாடல் அடுத்த நிலைக்கு போகின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நீர் எதை குறித்து பேசுகின்றீர்கள், நீங்கள் எதை பற்றி உரையாடுகின்றீர்கள் என்று அவரிடம் கேட்கின்றார். அப்பொழுது அவர்களில் ஒருவர் கிளியோப்பா சொல்கின்றார், இந்த நாட்களில் எருசலேமில் நடந்தவற்றை அறியாதவர் நீர் ஒருவர் தானோ என்று கேட்ட பொழுது இயேசு மீண்டும் எதை குறித்து நீங்கள் கேட்கின்றீர்கள், பேசுகின்றீர்கள்? அவர்கள் சொல்கின்றார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். அவர் மன்னக மீட்பராக மெஸ்ஸியாவாக வந்தார். ஆனால் ஆட்சியாளர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள். அவ்வாறு இறந்தவரை அடக்கம் பண்ணினார்கள். அதிகாலையிலே கல்லறைக்கு சென்ற சில பெண்கள் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், வானதூதரை கண்டதாகவும் கல்லறை வெறுமையாக இருப்பதாகவும் அவர் உயிர்த்து விட்டார் என்றும் கூட சொல்கின்றார்கள். இதை கேட்டு எங்களுடைய சீடர்களும் சிலர் சென்றார்கள். அவர்களும் கல்லறைக்கு போனார்கள். கல்லறையை விட்டு பார்த்தார்கள். அங்கு வெறுமையாக இருந்தது. ஆனால் அங்கு அவர்கள் இயேசுவை காணவில்லை. அதை சீடர்களால் இயேசுவினுடைய உயிர்ப்பை இன்னுமே நம்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இவர்களும் வெளியே செல்கின்றார்கள். ஒரு விதமான டிசப்பாயின்மென்ட் என்று சொல்லக்கூடிய ஏமாற்றத்தோடு வெளியே செல்கின்றார்கள். எம்மாவை நோக்கி நகர்கின்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு வழிபோக்கராக இருந்தவர் ஒரு உரைவாக்கியராக மாறி, உரைவாக்கியர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னவையும் மோசேயின் திருச்சட்டத்தில் சொல்லப்பட்ட விவிலியத்தை முழுமையாக அவர்களுக்கு விளக்கி கொண்டு வருகின்றார். இறை வார்த்தையை எடுத்துரைத்து எவ்வாறு மெஸ்ஸியா வர வேண்டும், அந்த மெஸ்ஸியா மீட்பருடைய பணி என்ன, அவர் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவிக்கொள்வார், எப்படியான வாழ்வை எதிர்கொள்வார் என்பதையெல்லாம் அழகாக அவர்களுக்கு விளக்கி கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறான விளக்கி கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பயணத்தின் நிறைவை
வருகின்றார்கள். நிறைவை வந்தடைந்தவர்கள் அவர் இன்னும் தூரப்போவது போல காட்டிக்கொண்ட பொழுது மாலை மங்கிவிட்டது, இருளாகிவிட்டது, எங்களோடு வந்து தங்கும் என்று இயேசு ஆண்டவரை அழைக்கின்றார்கள். அவ்வாறு அழைத்த பொழுது அவர்களோடு அவரும் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு செல்கின்றார். அவர்கள் அங்கு தங்கியிருந்த பொழுது அவர்கள் முன்னிலையிலே இயேசு அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வேளையில் அவர்களுடைய கண்கள் திறந்து கொண்டன. அவரை மீட்பராகிய இயேசு மெசியாவை, உயிருள்ளவரை நற்கருணையிலே அந்த 2 சீடர்களும் கண்டு கொண்டார்கள். இயேசு அப்பத்தை தொட்டு யூதாசிடம் கொடுத்த பொழுது அவனும் அதை வாங்கி உண்டான். அலகை அவனுக்குள் புகுந்து கொண்டதென்று விவிலியம் சொல்கின்றது. இங்கு இந்த 2 சீடர்களும் இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது இவர்களுடைய கண்கள் திறந்து கொண்டன, உயிர்த்தவரை கண்டு கொண்டார்கள். அந்நேரமே இயேசு அவர்களுடைய கண்களிலிருந்து அகன்று விடுகின்றார். அவருடைய அகக்கண்கள் உயிர்த்தவரை சந்திக்க திறக்கின்றன. எனவே எம்மாவு என்கின்ற இருளை நோக்கி நகர்ந்தவர்கள், மேற்கை நோக்கி நகர்ந்தவர்கள் அந்த இரவிலேயே சூரிய உதயத்தை நோக்கி எருசலேமுக்கு வருகின்றார்கள், வெளிச்சத்தை நோக்கி வருகின்றார்கள். எந்த இடம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றார்களோ அதே இடத்திற்கு மீண்டுமாக வருகின்றார்கள். வருகின்றவர்கள் சீடர்களிடம் வந்து அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்வதற்கு முன்னதாக அங்கிருந்த சீடர்கள், ஆண்டவர் உயர்த்து விட்டார், அவர் பேதுருவுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொன்னார்கள். அந்த வேளையில் இவர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நம்முடைய உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் பிரசன்னமாக நம்மோடு இருப்பது நற்கருணை என்பதை மறவாதீர்கள். அதிலே இயேசு உயிருள்ள பிரசன்னமாக நம்மோடு இருக்கின்றார். இயேசு வழிப்போக்கராக வந்தார், அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் அவர்களோடு இறைவாக்கினராக வந்தார், அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த வார்த்தையை அவர் எடுத்துரைத்த பொழுதும் காணவில்லை. அப்பத்தை பிட்ட பொழுது இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாங்களும் உயிர்ப்பின் மக்களாக நம் ஆண்டவர் இயேசுவை நம்மோடு பயணிக்கின்ற சக பயணிகளில், வழிப்போக்கரில், அயலவரில் கண்டுகொள்ள முயல வேண்டும். அவர் நாளாந்தம் நமக்கு அருகில் நம்மோடு கூட நம் வீடுகளில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய பணியிடங்களில், நாம் வாழும் செயலிடங்களில் எல்லாம் நம்மோடு வருகின்றார். அவரை கண்டுகொள்வோம். அவ்வாறே உயிருள்ள தம்முடைய இறை வார்த்தையினூடாக ஆண்டவருடைய பிரசன்னம் நாளாந்தம் நம்மை ஆட்கொள்கின்றது. அவற்றில் கண்டுகொள்வோம். இவற்றுக்கெல்லாம் உச்சமாக கொடுமுடியாக இருக்கின்ற நற்கருணை என்கின்ற ஞாயிறு அப்பம் பெட்குதல் பலியில் இயேசு ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை கண்டுகொள்வோம். அந்த உயிருள்ள பிரசன்னத்தை கண்டுகொள்கின்ற நாங்கள் இன்றைய 2வது வாசகத்திலே தூய பேதுரு அழைப்பது போல நமக்கு தரப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டதென்று சொன்னால், நாங்கள் எவ்வாறான ஒரு அழைப்புக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய வீணான நடத்தையில் நின்று விலகி, அதாவது தீய, வேண்டாத, அருவருக்கத்தக்க பாவமான நடத்தைகளிலிருந்து விலகி நம்மை விடுவிக்க நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பெற்று உண்மையான சாட்சிகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய உயிருள்ள சாட்சிகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சாட்சியைத்தான் இன்றைய 1வது வாசகத்திலே பேதுரு உயிர்த்த ஆண்டவரை சந்தித்ததன் வாயிலாக எருசலேமிலே பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பேருரையாக ஆற்றுகின்றார். ஆண்டவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை உயிர்ப்பித்தார், அதற்கு நாங்கள் சாட்சியம் சொல்கின்றோம். நாங்கள் அவருடைய உயிருள்ள சாட்சிகளாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் அருகில் நமக்கு பக்கத்தில் இருக்கின்றார். அவரால் உயிர்த்தெழ பெற்ற நாங்கள், அவரால் வாழ்வு பெற்ற நாங்கள்
அவருடைய உன்னதமான உயிர்ப்பின் சாட்சிகளாக நாளாந்தம் வாழ தொடரும் பலியில் அவருடைய துணையை கேட்போம், அவருடைய ஆசிரை கேட்போம். அதனூடாக இந்த பாஸ்கு நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த இல்லாமல் தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் இருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைப்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கல்வி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய வழிவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தவரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய ஞாயிறு பலியில் நம்பிக்கையோடு கூடியுள்ள இறை மக்களாகிய நாங்கள் நமது விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை அவரிடமே ஒப்புக்கொடுத்து இறை ஆசீர் கேட்டு சபிப்போம். உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். நமது திரு அவை கூட்டரங்கியக்க பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது திரு அவையின் தலைவர்கள், சிறப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் இறை மக்களின் இன்ப துன்பங்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் அன்பு நிறைந்த உள்ளத்துடன் செவிமடுத்து தூய ஆவியானவரால் வல்லமையினால் வழிநடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பியங்களுக்காக மன்றாடுவோம். எமது அன்பியங்கள் அனைத்தும் திரு அவையினூடாக உயிருள்ள இதய துடிப்பாக விளங்க வேண்டுமென்றும் நாம் ஒருவர் ஒருவரில் கிறிஸ்துவை காணவும் எமது சுற்றுப்புறங்களில் நமது பணியை வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தையினால் பற்றி எரிகின்ற இதயங்கள் கேட்டு மன்றாடுவோம். இயேசு இறைவார்த்தைகளை விளக்கிய போது சீடர்களின் இதயங்கள் பற்றி எரிந்ததைப் போல நமது அன்பிய இறைவார்த்தை பகிர்வில் எமது உள்ளங்களும் பற்றி எறிய வேண்டுமென்றும் அதன் வழியாக இறைவாக்கு மற்றும் சமூக பணி மீது ஆர்வமுள்ளவர்களாக வாழும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒற்றுமை மற்றும் பங்கேற்கும் இதயம் கேட்போம். நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்துவின் விலையுயர்ந்த இரத்தத்தின் வலிமையை உணர்ந்து நம்மிடையே உள்ள பிரிவினைகள் தவறான எண்ணங்களை வென்று நமது அன்பியங்கள் எல்லாம்
பேச்சுரிமையுள்ள செவிமடுக்கின்ற அன்பியங்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுகின்றவர்களுக்காகவும் தனிமையில் இருப்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்று அப்பத்தை பகிர்கின்ற பொழுது சீடர்கள் உயிர்த்த இயேசுவை அடையாளம் கண்டதை போன்று நமது இறைவார்த்தை பகிர்வில் வரும் இறை அனுபவத்தினால் தூண்டப்பட்டு நமது அன்பிய அர்ப்பண பணிகளின் மூலமாக துன்புறுபவர்களுக்கும் தனிமையில் இருப்போருக்கும் துணையாக இருக்கின்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இன்னும் நம்மிடம் செபம் கேட்போருக்காகவும் நாம் செபிப்போம் என வாக்குறுதி கொடுத்த அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஏற்றுபவர் என்று உணர்ந்த நாங்கள் தரும் இந்த விண்ணப்பங்களின் வாயிலாக உம்மிடமிருந்து வாழ்விற்கு தேவையான நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரியரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாஸ்கா பலி திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாக்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருடன் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சிதனை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் உண்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு முற்றும். ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சூடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பீடம் தருகின்றோம். மது திருப்பீடம் நாடி வந்து இந்த தூய பலிதனை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியும் மேன்மையும் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்கு ஒன்றிணைத்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியுள்ள மது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாநில நிர்வாகி ஆயர் அன்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுநட மாணவர்கள், இந்த மாலை பலியில் ஒன்றாய் கூடி மன்றாடும் இறையடியார்களாகிய எங்கள் அனைவரையும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் தோள்களும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், புனித செபஸ்தியார், புனித அன்னை தெரேசா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றில்
எல்லா புகழும் மாற்றியும் என்று உனக்கு உரியதே. இயேசுவினாலே சபைக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி அவர் கற்றுத்தந்தவாறு சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையான திருமிருந்தமை விடுவித்தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு உணையும் அடியார்களின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து எல்லோருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே அப்பத்தை பிற்கும் போது எம்மாவு சூடர்களால் கண்டுகொள்ளப்பட்டவர். இவரின் அப்பம் பிற்கும் பலிக்கென அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும்.
மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.